நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மக்கள் மனதில் பல கேள்விகள், அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வருகிறார் மாவலி மன்னன். மன்னா, சொல்லுங்கள் அமைச்சரே. அந்த ஆதியோகி சிலை இன்னும் அவருடைய சர்ச்சை அடங்கவில்லையா? ஆமாம் மன்னா. சரி, கேளுங்கள். ஆதியோகி சிலை உருவாக்கத்தில் நிலவும் சர்ச்சைகளில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? யோகிகள் காட்டுக்கு சென்று தவம் செய்வார்கள் என்கின்றன புராணங்கள். ஆனால் ஆதியோகியோ காட்டையும் யானைகள் வலம் வரும் பாதையையும் அழித்து அமைக்கப்பட்டிருக்கிறார். உருவாக்கத்தில் மட்டுமல்ல, உருவத்திலும் கூட அவர் ஆதியோகியா ஆசிரம நிர்வாகியா என்ற சர்ச்சை கேள்வியும் நியாயமானதாகவே இருக்கிறது. மன்னா, கலைஞரிடம் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து வாங்கியது உண்மைதானா? வாங்கியது உண்மைதான், கொடுக்கிற நிலையில் இல்லாததால். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு மாநிலத்தை இழப்பது தவறில்லை என்கிறாரே பாஜக எம்பி இலகணேசன். உத்தரப்பிரதேச தேர்தலுக்காக ஏறத்தாழ அங்கேயே முகாமிட்டு பிரச்சாரம் செய்தாரே பிரதமர் நரேந்திர மோடி. அப்போது அந்த மாநிலத்திற்கு இந்த தியாக உணர்வு பற்றி பிரச்சாரம் செய்திருக்கலாமே. அணு உலை, ஹைட்ரோ கார்பன், நீட்ரினோ என எல்லாவற்றுக்கும் தமிழ்நாடு மட்டுமே தியாகம் செய்து மொத்த இந்தியாவையும் வாழ வைக்க வேண்டுமா என்பதுதான் தமிழக மக்களின் கேள்வி. இலகணேசன் தனது சொந்த மாநிலமான தமிழகத்தை தியாகம் செய்து வேறு மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆனவராயிற்றே, அப்படித்தான் பேசுவார். மன்னா, தமிழின் முதல் ஏ சர்டிஃபிகேட் படத்தின் ஹீரோ எம்ஜிஆர் தானாமே? ஆமாம் அமைச்சரே, அந்த படத்தின் பெயர் மர்மயோகி. ஏ சர்டிஃபிகேட் என்றதும் ஏடாகுட படம் என்று நினைத்திட வேண்டாம் அமைச்சரே. சண்டை காட்சிகள் நிறைந்த அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த திகில் காட்சிகளை வயது வந்தவர்கள் மட்டுமே பார்க்க வேண்டும் என்பதற்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது. முதல் ஏ சர்டிஃபிகேட் படம் மட்டுமல்ல, தமிழின் முதல் கலர் படமான அலிபாபாவும் 40 திருடர்களும், ஜனாதிபதி விருது பெற்ற முதல் தமிழ் படமான மலைக்கல்லன் ஆகியவையும் எம்ஜிஆர் ஹீரோவாக நடித்த படங்கள் தான். தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் ஹீரோவும் எம்ஜிஆர் தான். படம் ரிக்ஷாக்காரன். 4 ஆண்டு சிறை தண்டனை, 1000 கோடி ரூபாய் அபராதம் என தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவரின் வழியில் நடப்போம் என்கிற இந்த ஆட்சி எப்படி இருக்கும்? நான் சொல்வது இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை சொல்லிவிடுங்க மன்னா. சரி விடுங்கள், நானே சொல்கிறேன். மக்களுக்கு தண்டனை தரும் விதத்தில் தான் இருக்கும்.